ஹலோ வாய்ஸ் எம் யாசிர் அஹமத் தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் அட் மதுரை மெடிக்கல் காலேஜ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரவுண்ட் 1 எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங்கோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. தள்ளி வச்சுட்டே இருந்தாங்க. கடைசியாக ஒரு வழியாக இன்றைக்கி சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கிடச்சிருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்த லாஸ்ட் மார்க்குக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக அந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த பிடிஎஃபை வச்சு ஒரு அனலைஸ் மாதிரி பண்ணி அப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஓசிக்கு வந்து 538 மார்க்கு கிடச்சிருக்கு. அது வந்து கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. ராஜேஷ்கர் குமார் அப்படிங்கிறவருக்கு அவரோட ரேங்க் வந்து 1308 அந்த ரேங்க்கு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பிசிக்கு பார்த்தோன்னா 509 மார்க்கு கிடச்சிருக்கு. அவரோட ரேங்க் வந்து 3163 ஜோசப் வெஸ்லி அப்படிங்கிறவருக்கு கிடச்சிருக்கு. கவர்மெண்ட் நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பிசிஎம்னு பார்த்தோன்னா 504 மார்க்கு கிடச்சிருக்கு. சாஜித் எம்ஏஜே அப்படிங்கிறவருக்கு 3598 அவரோட ஜென்ரல் ரேங்க்கு. அவருக்கும் கவர்மெண்ட் நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. அடுத்து எம்பிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 496 மார்க்குக்கு கிடச்சிருக்கு. அவருக்கும் கவர்மெண்ட் நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் தான். நிதிஷ்குமார் அப்படிங்கிறவருக்கு 4306 அப்படிங்கிற ரேங்க்கு கிடச்சிருக்கு. அடுத்து எஸ்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா 441 கிடச்சிருக்கு. அவருக்கும் நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ். அவரோட ரேங்கு 10311 பூமணி அப்படிங்கிறவங்களுக்கு. அடுத்து எஸ்டி பார்த்தோம் அப்படின்னா 402க்கு கிடச்சிருக்கு. அவருக்கு வந்து கவர்மெண்ட் விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. சிவமகதி அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களோட ரேங்க் வந்து 15196 ரேங்க்கில் இருக்காங்க. அடுத்து எஸ்சிஏக்கு பார்த்தோம் அப்படின்னா 397க்கு கிடச்சிருக்கு. அவங்களுக்கு கவர்மெண்ட் நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ். சபரீஷ் அப்படிங்கிறவங்களுக்கு 15834 அந்த ஜென்ரல் ரேங்க் இருக்கவங்களுக்கு கிடச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம்ல, அதுலேருந்து கம்பேரிஷனில் பார்க்கும்போது ஓசிக்கு வந்து 540 சொல்லியிருந்தோம், குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 538 வந்திருக்கு. அடுத்து பிசிக்கு வந்து 510 சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், 509 முடிஞ்சிருக்கு. பிசிஎம்முக்கு வந்து 504 தான் சொல்லியிருந்தேன், 504லேயே கிடச்சிருக்கு. எம்பிசிக்கு 496 சொல்லியிருந்தேன், 496கே கிடச்சிருக்கு. அடுத்து எஸ்சிக்கு வந்து 443 சொல்லியிருந்தேன், 441 குறைஞ்சி வந்திருக்கு. அதுக்கடுத்து எஸ்சிஏக்கு வந்து 401 சொல்லியிருந்தேன், 397க்கே கிடச்சிருக்கு. 4 மார்க் கிட்ட குறைஞ்சிருக்கு. அடுத்து எஸ்டிக்கு வந்து 406 சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், அதுக்கு வந்து 402, அதுக்கும் 4 மார்க்கு கிட்ட குறைஞ்சி வந்திருக்குங்க. ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் வந்திருக்கு. அதை விட கொஞ்சம் குறையும் அப்படி சொல்லியிருந்தோம், சரியாக குறைஞ்சிருக்கு. பிசிஎம் எம்பிசிலாம் வந்து கரெக்டாக சொன்ன மார்க்கே கூட வந்திருக்கு. ஸோ செக் பண்ணிக்கோங்க யாருக்கு என்னென்ன காலேஜ் கிடச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எம்பிபிஎஸ் லைஃப். தேங்க்யூ.